Hello friends, welcome to my channel. இன்னைக்கு அடுத்த டுட்டோரியலா whipped running stitch பார்ப்போம். running stitchல இது ஒரு வேரியேஷன். அதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் நான் running stitch ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இதல பாருங்க கீழேயும் மேலேயும் ஈக்குவல் கேப் விட்டுட்டு பண்றேன். சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். 4 strands நூல் எடுத்துக்கிறேன். சோ இது வந்து ஒரு twist பண்ண மாதிரி தெரியும். இந்த ஸ்டிட்ச் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரன்னிங் ஸ்டிட்ச்ல இது ஒரு வேரியேஷன். சோ பேஸ் வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிட்ச் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி விட்டு பின்னாடி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கலர்ல அந்த ட்விஸ்ட் பண்றது காமிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயும் கீழ இருந்து மேலே துணியில படாம அந்த ஸ்டிட்ச் உள்ள மட்டும் நீடில விடுங்க. பாருங்க இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃபுல் திக் அவுட்லைனும் கிடைக்கும் இந்த ஸ்டிட்ச்ல. சோ அவ்வளவுதாங்க, இது ரொம்ப ஈஸி. சோ இதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன டிசைனும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்க. சோ இப்போ நான் இது ஒரு சின்ன டிசைன் வரைஞ்சிருக்கேன். நீங்க இது ஸ்லீவ்ஸ்ல கீழ சென்டர்ல வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்ல எங்க வேணுமோ அங்க ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்பன் பேப்பரை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாருங்க நம்ம பின் பண்ணிருக்கிறதுனால இப்படி எடுத்துட்டு பார்க்கலாம். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா திருப்பி உள்ள ஏதாவது விட்டுறோம்னா உள்ள திருப்பி கார்பன் பேப்பர் வச்சு திருப்பி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சாரிக்குள்ள மேங்கோ கலர் அண்ட் ஒரு pearl கலர் எடுத்துக்கிறேன். ஆஃப் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒயிட் கலர்ல ரன்னிங் ஸ்டிட்ச் பேஸ்ல பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்டிச்சஸா கீழேயும் மேலேயும் ஈக்குவலா வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் வரும்போது இந்த மாதிரி 2-3 ஸ்டிட்ச் கண்டினியூஸா எடுக்கலாம். இந்த மாதிரி கர்வ்ல வரும்போது ஒரு ஸ்டிட்சா தான் போடணும். ரன்னிங் ஸ்டிட்சா இருந்தா கூட ஒரு ஸ்டிட்சா தான் போடணும். அப்பதான் வந்து அந்த நீட்டா நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸ்ட்ரைட் லைனா இருந்ததுன்னா கண்டினியூஸா நீங்க 2-3 எடுக்கலாம். சோ அந்த நடுவுல இருக்க பெட்டல்ஸ் மட்டும் நான் இந்த மாதிரி பேஸ் வந்து ஆஃப் ஒயிட் கலர்ல பண்ணிக்கிறேன். மேலே எல்லாம் yellow பண்ணிருக்கேன். நடுவுலயும் yellow பண்ணிருக்கேன். சோ இப்போ பாருங்க இந்த whipped running stitch பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயும் கீழ இருந்து மேலே இந்த மாதிரி நீடில் விடுங்க. சோ இது டபுள் கலர்ல ஒரு ட்விஸ்டடா நல்லா அழகா தெரியும். சோ சிம்பிளா ஈஸியா நீங்க கத்துக்கணும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய டிசைனா சிம்பிளா கொடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி டிசைன்ல பிராக்டீஸ் பண்ணும்போது இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். நமக்கு ஸ்டிட்சும் நல்லா கத்துக்க முடியும். சோ இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுக்கோங்க. அந்த yellowல yellow கலர்லயே போடுறேன். நான் ட்விஸ்ட் பண்றேன். வாங்க சேம் கலர்ல ட்விஸ்ட் பண்ணாலும் அது நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபுல்லா போட்டுக்கோங்க. சோ அவ்வளவுதாங்க, ஃபுல்லா முடிச்சாச்சு. சோ இந்த டிசைன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. Thank you. Thanks for watching.